ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஒரு ஈவினிங் vlog தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு ஈவினிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். என்ட்ரன்ஸை எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் மாற்றி மாற்றி வைப்பேன். ஆனால் மித்திரன் விடவே மாட்டான், ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். பாருங்கள், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டான். இங்கே பயங்கர சூடாக இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே முதல் வேலையாக எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு அப்படியே ஹாயாக கொஞ்ச நேரம் ஏசி போட்டு படுத்துக்கும். அப்படி இல்லைன்னா ஃபேனுக்கு அடியில் படுத்துக்குவான். அவனுக்கு அந்த காற்று இருந்தே ஆகணும். ஒரு 6 மணிக்கு மேலே தான் கொசுக்கடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சார் வந்து அப்படியே ட்ரெஸ் போட ஆரம்பிப்பார். நானும் டெய்லியும் vlog எடுக்கணும் எடுக்கணுன்ட்டு ஆக்சுவலாக லாங் வீடியோவுக்கு ஒரு 4 நாளாக பிளான் பண்ணுறேன். என்னால் எடுக்கவே முடியல, ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து கேமரா இது டேமேஜ் ஆன மாதிரி ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் பாப்பாவுக்கு பல்லு வலி ப்ராப்ளம், அப்புறம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாள் நான் vlog எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, இன்றைக்கி எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஈவினிங் ரொட்டீனை வந்து எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டை கொண்டு போய் வச்சுட்டேன். அது வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டு தான். பட் ரெண்டாவது நான் எடுத்துகிட்டு போய் வச்சது வந்து ஒரு சிமெண்ட் பாட்டு. அது தூக்க முடிஞ்சுது, தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டேன். வைக்க வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னால் உட்கார முடியல, நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான வயிற்று வலி. ஆச்சா போச்சாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. 1 மணி நேரம் நான் வாஷ்ரூம்லேயே தான் இருந்தனோ தவிர எனக்கு அந்த பெயின் கம்மியே ஆகலை. பயங்கரமாக ப்ரெஷர் லோ ஆச்சா அதிகமாச்சா என்னன்னு தெரியல. அந்த பெயினுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி எங்கள் அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் பொறுமா எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, என்னென்னமோ பண்ணுது. ஓகே, ஏதோ இந்த பாட்டு எடுத்து வச்சதில் குடல் காண இறங்கி போயிடுச்சோ என்னமோ, முடிஞ்சதுடா கதை அப்படிங்கிற மாதிரி தோணிட்டே இருந்தது. அந்த 1 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சது. இந்த சிமெண்ட் பாட்டு தான் எடுத்துட்டு வரும்போது அந்த மணி பிளான்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் காலில் பட்டுது. காலில் மெது மெதுன்னு படும்போது நான் என்ன நினச்சிட்டேன், ஏதோ பூச்சி போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பயந்து அலறி அதை தட்டு தடுமாறி கீழேயும் போட்டக்கூடாதுன்னு கொண்டு வந்து மேலே வச்சேன். ஸோ அதில் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நடந்து அப்படி ஒரு மணி நேரம் படு கஷ்டம். மறுபடியும் அந்த வலி வந்துடக்கூடாது அப்படின்ட்டே நினச்சிட்டே கொஞ்சம் vlog எடுக்க ஆரம்பித்தேன். பட் எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னமோ உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லையே என்னமோ, நீ கேமராவை தொட்டைனாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்ட்டு. நைட்டு வந்து நான்வெஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அம்மா கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் மித்திரனை ஸ்கூல்லேருந்து ஒரு 3:30 அப்படிங்கும்போது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவேன். தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பக்கத்தில் எங்காச்சும் பார்க் இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி குழந்தைகளுக்கு பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் போர் அடிக்குது அவங்களுக்கு. அப்படி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து ஓகே, பட் மித்ரனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகலை. அவன் எனக்காக எதுவும் சொல்லாமல் இருக்கிறானோ என்னன்னு தெரியல. இந்த கார் பார்க்கிங்கில் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறான். பட் இருந்தாலும் அவனுக்கு போர் அடிக்கும் அப்படின்ட்டு என் மனசில் ஏதோ தோணிகிட்டே இருக்குது. அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஒரு கஷ்டம் மட்டும்தான் தோணும். அன்னைக்கு வந்து வெளி வேலைகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பெண்டிங் ஒர்க் இன்னும் இருக்குது. ஸோ அதை முடிக்கலாம் அப்படின்ட்டு மித்துவை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. அம்மா வந்து பசங்களையெல்லாம் பார்த்துக்குவாங்க. வெளி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு மித்ரனை கொஞ்சம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண வைக்க வேண்டியது இருந்தது. நைட் டின்னரும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃபீஸ் போய்க்கலாம் அப்படின்ட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock அப்படிங்கும்போது வந்தாச்சு. நாள் நான் மினி பிளாக் போடும்போது ஒரு சிலர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்குனீங்க, நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து நெஸ்டேஷியாவில் தான் வாங்கியிருந்தேன். நிறையா க்ராக்கரிஸு, அப்புறம் வந்து இந்த செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, குக்வேர்ஸ், இது எல்லாமே அதிலிருந்து வாங்குறது தான். ஸோ இது வந்து பொங்கல் அப்போ நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. பட் இப்போ தான் அன்பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
செராமிக் குக்கிங் பாட்டில் 3 வாங்கினேன். இது வந்து அடுப்பில் வச்சு குக் பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது. நான் குக் பண்ணியும் காட்டியிருக்கேன், நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். எனக்கு தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ ட்ரேஸ் அண்ட் பவுல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து சூஸ் பண்ணி எடுத்தது. செராமிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிப் ரெசிஸ்டன்ட், நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி, ஃபுட் கிரேடும் கூட. ஸோ ஃபுட்டை வந்து தாராளமாக நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த குட்டி குட்டியான பவுல்ஸ் வித் லிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சட்னி இல்லை கொஞ்சமாக கிரேவி, பொரியல் இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து 1/2 லிட்டர் கேன். குழந்தைங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கே கொடுத்து விடலாம். நல்ல ஏர் டைட் மூடி வந்து இருக்குது. நான் வந்து ஃப்ரிட்ஜில் பால் இல்லைன்னா தண்ணி வந்து ஊற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். மித்து பாப்பாவுக்கு வந்து கிளாஸ் டம்ளார்ஸ் கொஞ்சம் டிசைனாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதுக்காகவே விரும்பி குடிப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து இது வாங்கினது. நல்ல கிறிஸ்டல் கிளியர் டிரான்ஸ்பரண்ட் டிசைனோட இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக ரொம்ப நல்லா கெட்டியான ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து கிளாஸ் பவுல் வாங்கினேன். ஒரு டெசர்ட்டுக்கு இதுக்கெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மித்துக்குட்டிக்கு ஒரு ஃபேவரட்டான கப் அப்படின்னு சொல்லலாம். எதுனாலும் இதில் ஊற்றி மட்டுமே சார் வந்து குடிச்சிட்ருக்கான். இதை அன்பேக் பண்ணி ஒரு 4-5 நாள் இருக்கும், அந்த டேபிள் மேலே அப்படியே வச்சது. அதுக்கப்புறம் நான் வந்து தொடவே இல்லை. அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும், அதுக்கப்புறம் இதை மறந்துடுவேன். அம்மா வந்து இன்னைக்கு இந்த வேலையை கையோட முடிச்சிரு, அங்கேயே வச்சுருந்து அந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட கூட முடியல அப்படின்ட்டு சரின்ட்டு எல்லாத்தையும் கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக டஸ்ட்டாகவும் இருந்தது. இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 2 ஊர் மாதிரி கூட இதில் இருக்கிற திங்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை, அந்தளவுக்கு பக்காவாக பேக் ஆகி வந்ததுனால. எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யூனிக்காகவும் இருக்கும், அதே மாதிரி கொடுக்குறவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறது நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். சப்போஸ் அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது கண்டிப்பாக அதை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை உண்டாக்கிடுவேன், அவ்வளோ. ட்ரே வந்து நம்மக்கிட்ட உட்டனில் இருந்தது ஃபஸ்ட்டு. எனக்கு கொஞ்சம் மெட்டலில் லீஃப் இல்லை ஃப்ளவர்ஸோடு வேணும் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் இது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா ஓவல் ஷேப்பில் டெக்கரேட்டிவ் மெட்டல் ட்ரே, ஹை குவாலிட்டி, ரஸ்ட் ரெசிஸ்டண்ட் வந்து இருக்காது. கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா இதில் சர்வ் பண்ணும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குதே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்தேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி, அதாவது 99.9% வந்து கிளாஸ்வேர் இல்லைன்னா செராமிக்காக தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி குக்வேர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கலாம், பட் பார்த்து பார்த்து பண்ணும்போது அதுவே நமக்கு வந்து பழக்கமாகி போயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் சூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸாக தான் இருக்கும். நம்மளோட விலாகில் பார்த்துருந்தீங்க, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பாட்டு, அப்புறம் இந்த பால் காய்ச்சறக்கு ஒரு பாட்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அடுப்பு மேலே வச்சு குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நெஸ்டேஷியாவில் சூஸ் பண்ணி வாங்கினது தான். நீங்கள் அந்த ப்ராடக்டை பார்க்கும் போதே கீழே வந்து பார்க்கணும், அதாவது அடுப்பில் வச்சு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற இன்ஃபோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். பட் பிராண்டை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா ஒரு தடவை நான் வாங்கி அடுப்பில் வச்ச உடனே வெடிச்சிருச்சு. ஒரு 200 300 டிஃப்ரென்ஸ் தான், பட் அந்த இடத்துல நின்று இருந்தோம் அப்படின்னா நமக்கே ஆபத்து. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வந்து நாம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம், நெய் சோறுன்னு சொல்லலாம். அப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் பட்டர் சிக்கன் வந்து ரெடி பண்ணேன். பட்டர் சிக்கனுக்கு ஆல்ரெடி எல்லாமே வதக்கி அரைச்சி வச்சுட்டு போயிட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ண ஆரம்பித்தேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு. தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து நாம் ஃபஸ்ட்டு நெய் அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த பிரியாணிக்கு போடுற மசாலா, அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கணும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கி விட்டுறணும். செராமிக் குக்கிங் பாட்டில் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹீட் தாங்கும். அந்த லிட்டு யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டிஷ்வாஷர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மைக்ரோவேவ்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட் ரொம்ப நேரம் தாங்கிறதுனால நாம் குக் பண்ணி இதை ஹாட் பாக்ஸில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1 ஹவருக்கெல்லாம் வந்து அந்த சூடு அப்படியே தாங்கிட்டு இருக்கும்.
ஸோ இப்போ வந்து பட்டர் சிக்கனுக்கு வந்து ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சுட்டேன். ஜஸ்ட்டு பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஒரு 1/2 kg இருந்தது, அதில் போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்க வேண்டியதான். தேங்காய் பால் சாதத்துக்கு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா, அப்புறம் தேங்காய் பால். நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். ஸோ 1க்கு 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் வந்து ஆட் பண்ணி கொதிக்க வச்சாச்சு. பட்டர் சிக்கன் மசாலாக்கு அரைச்சது எப்பவும் போல தான், பன்னீருக்கு அரைப்போம்ல அதே தான். வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் கொஞ்சம் முந்திரி, இது மட்டும்தான் போட்டு அரைச்சேன். கொஞ்சமாக தக்காளி போட்டு அரைச்சி இதில் சேர்த்தியாச்சு. அந்த மசாலா சேர்த்துன உடனே வரமிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து கறி மசால் தூள் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீம் அப்புறம் மல்லி இலையை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யம்மியான பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு தம் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பர் அண்ட் யம்மியான தேங்காய் பால் சாதம், அப்படி இல்லைன்னா நெய்ச்சோறு, இது ரெண்டில் எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அது வந்து ரெடி ஆயிரும். குயிக்காக செய்கிற 2 ரெசிபி தான் இது. சப்போஸ் நான் இன்றைக்கி காட்டின ப்ராடக்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நெஸ்டேஷியாவில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. அப் டு 70% ஆஃபர், எக்ஸ்ட்ரா 10% ஆஃபரும் இருக்குது. நீங்கள் பில்லிங் டைமில் ராக்கி 10 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃபரும் இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பட்டர் சிக்கனுக்கும் கீ ரைஸுக்கும் வந்து கொஞ்சம் மல்லித்தலையை கட் பண்ணி போட்டு இறக்க வேண்டியது தான். இந்த சாப்பிங் போர்டு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் பிளேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து அழகாக சின்ன ஒரு சாப்பிங் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அன்றைக்கி சாப்பாடு பண்ணனோ தவிர அந்தளவுக்கு வந்து விரும்பி சாப்பிடல. குழந்தைங்க சாப்பிட்டாங்க, அம்மா கொஞ்சம் சாப்பிட்டாங்க. எனக்கு வயிறு வந்து நைட் ஏதோ பிரச்சனை கொடுத்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது. அந்த 1 மணி நேரம் பெயின் இருந்தது இல்லையா, அது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, படாத பாடுபடுத்திருச்சு. பட் கடவுள் புண்ணியத்தில் அன்றைக்கி நைட்டு எதுவுமே வந்து ஃபர்தராக பெயின் எதுவும் கொடுக்கல. சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மறுபடி வந்து ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியது இருந்தது, கிளம்பிட்டேன். அங்கே வந்து போனேன் அப்படின்னா இந்த டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு மணி நேரம் இருந்துட்டு வருவேன். அப்படியே கையோட பாலையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அன்னைக்கு டே வந்து அதோட முடிஞ்சு போயிடும். காலையில் ஒரு 5:30 அந்த மாதிரி டே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நைட்டு எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 11-11:30 ஆயிரும். மித்து தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வேலை செய்வேன். அடுத்த நாளைக்கு ஏதாச்சும் தேவைப்படுறது, அப்படி இல்லையா வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி வேலை போயிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான ரொட்டீனாக தான் போயிட்டுருக்குது இப்போ வரைக்கும். ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் பால் அவனுக்கு ஆற்றி கொடுக்கறது. ஏன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போதே ஏதோ ஒரு ஸ்நாக் இல்லைன்னா ஸ்நாக்கோட பால் வந்து கொடுத்துட்றாங்க. அதே ஹெவியாக இருக்கிறதுனால வந்ததுக்கப்புறம் எதுவுமே வந்து சாப்பிட்றக்கு வேணும்னு கேட்க மாட்டான். ரொம்ப ஏதாச்சும் பசியாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்னதாக ஏதாச்சும் குறிச்சிக்குவான், அவ்வளோதான். ஸோ அவனுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே எங்களுக்கும் வந்து டீ ரெடி பண்ணியாச்சு. இந்த கப்பும் வந்து அங்கே வாங்கினது தான். ஸோ இதில் வந்து ஒரு ஹோல்டர் இருக்குது, ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டில் நாம் வந்து இந்த 4 கப்பும் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வாங்கினேன். இதில் நிறைய கலர் காம்பினேஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சாயங்காலம் அந்த டீ குடிக்கிற நேரம் வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஒரு 1/2 hour அவ்வளோதான். பட்டு குழந்தைங்க கூட அந்த 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் நமக்கு பிடிச்ச ஏரியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இடம் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்லா காத்தோட்டமாக இருக்கும். நம்ம ஊரில் இருந்த ஒரு ஃபீல். சில நேரத்தில் காற்று வந்து வெப்பம் கலந்த மாதிரி தான் வரும். பட் ஓகே, உள்ளே வந்து இருக்கிறதுக்கு வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சுற்றி நிறையா மரம் செடிகள் இந்த மாதிரி இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம ஃபீல் பண்ணலாம். பசங்களுக்காக டைம் ஒதுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. கிடைக்கிற டைமில் எங்காச்சும் வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுக்க, சாப்பிட்றது, அப்படி இல்லையா ரிலாக்ஸாக ஏதாச்சும் பேசுகிறது, மைண்ட் டைவர்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் எது எது பண்ண முடியுமோ அது என்னோட சார்பில் நான் பண்ணிக்கிறேன். பட் 2 ரோலையும் சேர்த்தி பார்க்கணும் இல்லையா.
அதனால ரொம்ப இடத்துல வந்து கண்டிப்பாவும் இருக்கணும். சில இடங்கள்ல செல்லமும் குடுத்தாகணும். என்னை பொறுத்த வரைக்கும், இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். செல்லம் தான் ரொம்ப ஜாஸ்தி 2 பேருக்குமே. கண்டிப்பு அப்படிங்கிறது அவங்க அப்பா சைட்ல இருந்து வரும். அது ரொம்ப ரேரா தான் வரும். முடியாத பட்சத்துல மட்டும் தான் அந்த சத்தம், கோவம் இதெல்லாம் வரும். இப்ப ஹர்ஷ்மிதா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது மித்திரனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது, டீச்சரை மீட் பண்ணி என்னென்ன பேசணும், அவன் எப்படி இருந்துக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது. ஈவினிங் அவனை கொண்டு வந்து விடுறது, மதியம் வந்து லஞ்சு சாப்பிட்டானான்னு போய் பார்த்துட்டு வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்புறம் வெளியே கூப்பிட்டு போகிறது, அவனை டேக் கேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து அவகிட்ட ஒப்படைச்சிருக்கேன். சுஷ்மிதா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 16 இயர்ஸ் அவளுக்கு எல்லாமே கிடைச்சது. அதாவது ஒரு அப்பா கிட்ட இருந்து வர அட்வைஸ், அவரு எந்த டைரக்ஷன்ல அவள கொண்டு போகணும், இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பேம்பரிங் இது எல்லாமே இருந்தது. பட் மித்ரன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் தான் கிடைச்சது. அது என்னன்னே தெரியாத வயசு இல்லையா? இனிமேலு தான் அப்பா அப்படிங்கிற தேவை வந்து அதிகமா அவனுக்கு தேவைப்படுற வயசு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல இல்லைங்கிற பட்சத்துல நான் பாப்பாட்ட சொல்றது என்ன, உன்கிட்ட என்னென்ன சொல்லி அப்பா உன்னைய வளர்த்துனாரோ, ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து மித்திரனுக்கு நீ வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது நான் அப்பப்போ அவளுக்கு அட்வைஸ் பண்ணி புரிய வைக்கிறது. ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள், இனியொருத்தர ஹர்ட் பண்ற மாதிரி விஷயங்கள், முக்கியமா பெரியவங்க பேசம்போது குழந்தைகள வச்சுட்டு பேசுறது, இதெல்லாம் வந்து ஈஸியா இந்த வயசுல ரெஜிஸ்டர் ஆகும். எனக்கே அவங்கிட்ட வந்து நெறைய டிஃபரன்ஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட்டு அதாவது பெங்களூர்ல இருக்கும்போது நாங்க 4 பேர் மட்டும் தானே. ஸோ அவ்ளோ அதிகமா வந்து ஒருத்தர பத்தி பேசிக்க மாட்டோம். நானு அடிக்கடி உங்கட்ட விளாக்ல சொல்லியிருக்கேன். ஸோ அப்பல்லாம் அவங்கிட்ட இருந்து வராத வார்த்தைகள், இப்போ ஒரு சிலது வருது. வரும்போது நான் அவங்கிட்ட கண்டிப்பேன். நீ வந்து அம்மா, அப்பா கூட வந்து இருக்கும்போது எப்படி பேசுவியோ அந்த மாரி பேச்சுக்கள் மட்டும் தான் வரணும். மத்த மாரி பேச்சு எப்பவுமே உன் வாயிலேருந்து வரக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இல்ல இந்த கொஞ்ச நாளா அவங்க பேசுனதுனால தான் நான் பேசுறேன். இந்த மாரி சில விஷயங்கள் வந்து அவன் வாயிலிருந்தே வருது. ஸோ எனக்கு வந்து ஆஸ் அ பேரண்ட்டா சொல்றது என்னன்னா, குழந்தைங்க முன்னாடி ஒண்ணு சண்டை போடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப அதாவது பெரியவங்க வந்து குழந்தைங்க முன்னாடி என்ன விஷயங்கள் பேசணுமோ அத மட்டும் தான் பேசணும். நான் ஒரு சில நேரத்துல மித்திரன கவனிச்சிருக்கேன். மொபைல் பார்த்துட்ருப்பான். அப்படி இல்லையா படிச்சுட்ருப்பான். இந்த டைம்ல ஏதாச்சும் ஃபேமிலி விஷயத்த பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, டக்குன்னு குழந்தைகிட்ட இருந்து பதில் வரும். ஸோ ஈவினிங் வந்து டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்னன்னா, கண்டிப்பா மித்திரனோட ஹோம்வொர்க் தான். பாப்பாது பிரச்சனை இல்ல. அவ வந்து டைம் ஒதுக்கி அவளோட வேலைகள் பார்த்துக்குவா. மித்திரனுக்கு கண்டிப்பா ஒரு 1/2 அன் ஹவர் உட்காரணும். 1லிருந்து 2 ஹோம்வொர்க் குடுப்பாங்க. அவ்வளோதான். பெருசா ஒண்ணும் இருக்காது. அதுவும் வந்து கூட நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா, சூப்பரா எழுதி முடிச்சுருவான். அது நான் உட்கார்ந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே அவங்க அக்காட்ட போயிட்டா அப்படின்னா, தெரிஞ்ச விஷயம் கூட தெரியாது தெரியாது அப்படின்ட்டு ஒரே தர்க்கமா தான் இருக்கும். நெறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போடுங்க. ஈவினிங் வந்து ஒரு 4 டூ 5 ஹார்ஸ் சும்மாவே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த அளவுக்கு குழந்தைகள போட்டு கஷ்டப்படுத்துறது சுத்தமாவே பிடிக்கல. அந்த ஃப்ளோல அப்படியே போட்டு கண்டிப்பா அவங்க படிச்சுப்பாங்க. அப்படிதான் நான் ஹரிஷ்மிதாவ நெனச்சேன். அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அவ 450க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருப்பா. அந்த டைம்ல அவ அந்த மார்க் வாங்குனது எனக்கு பெருசா தான் தோணுச்சு. இங்க வந்து போர் இருக்கு. ஆனா யூஸ் இல்லைன்னு தான் சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அதிலிருந்து தண்ணி வர்றதுக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி வந்துட்டுருக்கு. பட் ஆத்து தண்ணி விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். ரொம்ப ஜாஸ்தி வராது. அந்த 2 நாளைக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு தண்ணி வரும். ஸோ அத வச்சே வந்து வீட்டு செலவையும் பார்த்துக்கிறது, முக்கியமா செடிகளுக்கும் வந்து ஓகேங்கிற மாரி இப்போதைக்கு போயிட்டுருக்குது. சப்போஸ் டேங்க்க வந்து பார்க்கும்போது ரொம்ப கீழ இருக்குது, மேனேஜ் பண்றது கஷ்டம் அப்படின்னா, ஒரு டேங்க் தண்ணி வந்து வாங்கி ஊத்திக்கிறது. அதுக்கு வந்து ₹600. பட் அதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டோம். நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாரி வாங்கி ஊத்திக்குவேன். தண்ணி பிரச்சனை வந்து இப்போதைக்கு இல்ல இங்க. மெய்டு இருக்காங்க. அவங்க வந்து ஸ்வீப்பிங், மாப்பிங் மட்டும் பார்த்துக்கிற மாரி. மத்தபடி எல்லா வேலைகளும் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி பார்த்துக்கிறது. அம்மாக்கு வந்து இந்த மாரி வெளி வேலைகள் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். செடிகளுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி எல்லாம். ஏன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்குவாங்க. அதே மாரி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா, இந்த சுகர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருந்துக்கிட்டா நல்லதில்ல. அதனால அந்த மாரி வேலைகள் எல்லாம் கொஞ்சம் அவங்க இழுத்து இழுத்து போட்டு பண்ணுவாங்க. கிச்சன் அப்புறம்
நம்மளோட லிவிங் ரூமில் இருக்கிற வால்பேப்பரோட லிங்க்கு வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு அதில் லிங்க் எதுவும் இல்லை. ஏன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணி கரெக்டாக மெஷர்மெண்ட்டு வருமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த டைமில் நமக்கு எதுக்கு அந்த ரிஸ்க்கு, வேலையும் நமக்கு ஜாஸ்தி தான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, இங்கே வால்பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்டுவாங்க இல்லையா, அவங்கள வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஒட்டி கொடுக்க சொல்லிட்டேன். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வால்பேப்பர் தான். நமக்கு டைல்ஸோட கலர் எல்லாம் அது இல்லை. ஆக்சுவலாக திருநெல்வேலியில் வந்து எனக்கு வீடே கிடைக்கல. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ டியூப்ளெக்ஸ் எதாவது கிடைச்சா போதும் அப்படின்ட்டு டக்குன்னு உள்ளே பூந்துட்டேன். வீடு வந்து இந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு நான் தான் வந்து ஃபுல்லாகவே மாற்றி விட்டுருக்கேன். இதோட பிஃபோர் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து 1-2 எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த மாதிரி வீடு இருக்குன்ட்டு எனக்கு ப்ரோக்கர்ஸ் எல்லாம் வந்து அனுப்பும் போது எடுத்தது. ஸோ அதை வந்து ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் வீடு வந்து எந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு தானே. நமக்கு வந்து ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், தப்பே இல்லை. அன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்ட்டுலாம் தெரியல. என்னால் கரெக்டாக அந்த க்ரியேட்டிவிட்டியோடு யோசிக்கவே முடியல. ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டே வரணும் அப்படிங்கிறக்காக எல்லாத்துலேயும் ஒன்றா கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து விலாகை போட்டுட்ருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த வீடியோவில் எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸை கொடுத்துருங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு டைம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வீடியோவை கொடுக்குறக்கு நான் ட்ரை பண்ணி போடுறதுக்கு பார்க்குறேன். ஒன்று வந்து வீடு கம்ப்ளீட்டாக செட் பண்ணல. ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு கடகடன்ட்டு எனக்கு செட் பண்ணுறக்கு மூடு வரல. செட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டா அப்புறம் என்னோட நார்மல் ரொட்டீன் வந்துடும். மோஸ்ட்லி இந்த சண்டே ஓரளவுக்கு கார்டனெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோட ரொட்டீனுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.